கடவுளை நான் தேடுறேன்னு எல்லாரும் தேடினாங்க. இயேசு கடவுளை தேடுறேன்னு சொல்லவே இல்லை. நீ தேடின கடவுள் நான் தான். அவர் உண்மையை தேடவில்லை, நீ தேடுகிற உண்மை நான் தான் சொன்னார். இந்த நாட்களை பாருங்களேன், இயேசு பேசின பல போதனைகளை எல்லாருமே எடுத்து பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இயேசு நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொன்னார். சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னு சொன்னார், பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா நம்மளால நம்ம சொந்தக்காரனை கூட நேசிக்க முடியாது. இயேசுவின் போதனையை பின்பற்றுவதனால் யார் ரட்சிக்கப்பட போறது கிடையாது. இருக்கீங்களா? இயேசுவின் போதனையை பின்பற்றினவர்கள் யாராவது? உங்கள் சத்துருக்களை யாராவது இருக்கீங்களா? ஏன்னா கணவன் மனைவியை நேசிக்க முடியாம இருக்காங்க, சொந்தக்காரங்களையும் நேசிக்க முடியாம இருக்கிறாங்க. இல்ல எங்கிருந்து சத்துருவை நேசிக்க எல்லாம் இந்த நாட்கள் அப்படியே இயேசுவினுடைய தத்துவத்தை எடுத்து அப்படி இப்படி பேசுவாங்க நிறைய. இயேசு அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இயேசு என்னெல்லாம் பேசினார். நோ நோ நோ, இயேசுவின் போதனை என்னை ரட்சிக்காது, இயேசு என்னை ரட்சிக்கிறவர். இட்ஸ் டிஃபரன்ஸ். It is not a message of Christ, it is not a doctrine of Christ. Christ is the savior. எல்லாம் சொல்லுங்க, அவர்தான் என் ரட்சகர். நிறைய பேர் அவர் போதனையை எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. போதனை தான் எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஆனா போதனை செஞ்ச ஆள் யாராவது பார்த்துருக்கீங்களா? யாருமே கிடையாது. நாங்க போதனையினால மாற்றப்படல, போதிக்கிற இயேசுவினால் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென். அந்த ரட்சிப்பு அந்த மாதிரி குணாதிசயத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ரட்சிப்பு இந்த மாதிரி குணத்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஆனா போதனையை பின்பற்றி யாரும் ரட்சிக்கப்படுறது கிடையாது. பாருங்களேன். அப்ப இந்த நாட்கள்ல நிறைய பேர் அப்படியே ஜீசஸ உடைய சொன்னதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, பெருசா காட்டுவாங்க. அவரும் பல நல்ல தத்துவங்களை சொல்லியிருக்கிறார். ஜீசஸ் இஸ் யூனிக். எல்லாம் சொல்லுங்க, இயேசு தனித்துவமானவர். 10-11 கிடையாது. He is one and only. He is one and only. ஏன்னா அவர் பிறந்த மாதிரி யாரும் பிறந்ததே இல்லை. யாராவது பிறந்தாங்களா அவர் பிறந்த மாதிரி? No one born like Jesus. அவர் மாதிரி யாரும் பிறக்கவே கிடையாது. எல்லாருமே பிறந்த பிறப்புன்றது வேற. இவர் பிறந்தது என்ன? கடவுளின் ஆவியின் உதவியினாலே கன்னி மரியாள் இடத்திலே இவர் பிறந்தார். இப்படி ஒரு பிறப்பு இந்த உலகத்துல யாருக்கும் நடந்ததே கிடையாது. அவர் பேசினது போல் யாரும் பேசினதே கிடையாது. கடவுளை நான் தேடுறேன்னு எல்லாரும் தேடினாங்க. இயேசு கடவுளை தேடுறேன்னு சொல்லவே இல்லை. நீ தேடின கடவுள் நான் தான். அவர் உண்மையை தேடவில்லை, நீ தேடுகிற உண்மை நான் தான் சொன்னார். அவர் வாழ்வை தேடவில்லை, நீ தேடுகிற வாழ்வு நான் தான் சொன்னார்.